தெனாலிராமனும் தங்கத்தை உண்ட பூனையும். பல ஆண்டுகளுக்கு முன்பு விஜயநகரம் என்ற செழிப்பான அரசில் நீதி, நேர்மை, அறிவு ஆகியவற்றை மிக உயர்வாக மதித்த ஒரு மகத்தான அரசர் ஆட்சி செய்தார். அவர் கிருஷ்ணதேவராயர். அவரது அரச சபை புத்திசாலிகளாலும் ஞானிகளாலும் புகழ்பெற்றது. அந்த சபையில் அமைதியான சிந்தனையாலும் கூர்மையான கவனத்தாலும் எல்லோரையும் வியக்க வைத்தவர் தெனாலிராமன். ஒரு பூனை தங்கத்தை சாப்பிடுமா? ஒரு பொய் முழு அரச சபையையும் ஏமாற்ற முடியுமா? கோபமோ வலிமையோ இல்லாமல் அறிவால் மட்டும் உண்மையை வெளிக்கொணர முடியுமா? இதுதான் ஒரு பேராசை கொண்ட பொற்கொல்லன், ஒரு குற்றமற்ற பூனை மற்றும் தெனாலிராமனின் அறிவு பற்றிய கதை. விஜயநகர அரச அரண்மனையில் சூரியநாராயணன் என்ற பொற்கொல்லன் பணியாற்றி வந்தான். அவன் சாதாரண பொற்கொல்லன் அல்ல, அரசருக்கே நகைகள் செய்யும் முக்கிய பொற்கொல்லன். பல ஆண்டுகளாக அவன் நேர்மையாக பணியாற்றினான். அரசர் அவனை முழுமையாக நம்பினார். ஆனால் ஒரு நாள் அவனது மனதில் பேராசை புகுந்தது. முதலில் சிறிய தங்கத்தை மட்டும் எடுத்து வைத்தான். யாருக்கும் தெரியாது என்று எண்ணினான். பின்னர் அதுவே பழக்கமாக மாறியது. ஒரு பண்டிகைக்காக கோவிலின் தெய்வத்துக்காக ஒரு தங்க கிரீடம் செய்ய அரசர் உத்தரவிட்டார். 500 கிராம் தூய தங்கம் சூரியநாராயணனிடம் கொடுக்கப்பட்டது. சூரியநாராயணா, இந்த கிரீடம் மிக சிறப்பாக இருக்க வேண்டும், தெய்வத்திற்கு உரியதாக என்று கூறினார் கிருஷ்ணதேவராயர். சூரியநாராயணன் வணங்கினான். ஆனால் கிரீடம் செய்யும்போது அவன் ரகசியமாக 100 கிராம் தங்கத்தை ஒதுக்கி வைத்தான். கிரீடம் மிக அழகாக இருந்தது, ஆனால் அளவில் சற்றே சிறியதாக இருந்தது. அரசரிடம் கிரீடம் சமர்ப்பிக்கப்பட்டது. அரசர் கவனமாக பார்த்தார். கிரீடம் மிக நன்றாக இருக்கிறது, ஆனால் சற்றே லேசாக இருக்கிறதே. நான் கொடுத்த தங்கம் முழுவதையும் பயன்படுத்தினாயா சூரியநாராயணா என்று கேட்டார் கிருஷ்ணதேவராயர். சூரியநாராயணனின் இதயம் வேகமாக துடித்தது. ஆனால் அவன் பொய் சொன்னான். ஆம் அரசே, 1 கிராம் கூட குறையவில்லை என்றான் சூரியநாராயணன். அரசர் கிரீடத்தை எடைக்கு கொடுக்க சொன்னார். 400 கிராம். 500 கொடுத்ததில் 400 தான் இருந்தது. சபை முழுவதும் அமைதி. 100 கிராம் தங்கம் காணவில்லை. கிருஷ்ணதேவராயர் கேட்டார், மீதமுள்ள தங்கம் எங்கே? இப்போது உண்மையை சொல்ல வேண்டிய நேரம். ஆனால் சூரியநாராயணன் மிகவும் முட்டாள்தனமாக ஒரு பொய்யை சொன்னான். அரசே, உங்கள் பூனை தங்கத்தை சாப்பிட்டு விட்டது என்றான் சூரியநாராயணன். முழு சபையும் அதிர்ந்தது. பூனை தங்கத்தை சாப்பிடுமா? அரண்மனை பூனை வெள்ளை நிறம் கொண்டது, விளையாட்டுத்தன்மை கொண்டது, மிகவும் அமைதியானது. அது மிகவும் ஆரோக்கியமாக விளையாடி கொண்டிருந்தது. கிருஷ்ணதேவராயர் சூரியநாராயணனை பார்த்து கேட்டார், இந்த பூனை முழுமையாக நலமாக இருக்கிறதே, இது தங்கத்தை சாப்பிட்டது என்று எப்படி சொல்கிறாய்? சூரியநாராயணன் உடனே சொன்னான், சில நாட்கள் கவனித்து பாருங்கள் அரசே, உண்மை தெரியும். இந்த எல்லாவற்றையும் அமைதியாக கவனித்து வந்தார் தெனாலிராமன். அவர் பார்த்தார். நடுங்கும் கைகள், பயந்த கண்கள், அமைதியான பூனை. தெனாலிராமனுக்கு உண்மை புரிந்துவிட்டது. அரசே, எனக்கு 3 நாட்கள் கொடுங்கள், உண்மையை நான் கண்டுபிடிக்கிறேன் என்றார் தெனாலிராமன். அரசர் ஒப்புக்கொண்டார். பூனை தெனாலியுடன் சென்றது. பொற்கொல்லன் கண்காணிப்பில் வைக்கப்பட்டான். 3 நாட்கள் கழிந்தது. இந்த 3 நாட்களும் பூனை நன்றாக சாப்பிட்டது, விளையாடியது, அமைதியாக உறங்கியது. ஒரு வேதனையும் இல்லை. ஆனால் பொற்கொல்லன், அவனுக்கு தூக்கம் இல்லை, அமைதி இல்லை, மனதில் பயம். அப்போது தெனாலிராமன் ஒரு வதந்தியை பரப்பினார். பூனையின் வயிற்றை திறந்து தங்கத்தை எடுக்கப் போகிறார்களாம். இந்த செய்தி பொற்கொல்லனை அதிர வைத்தது. உண்மை வெளிவந்து விடுமோ என்று பயந்தான்.
அதனால் அவன் மறைவாக 100 கிராம் தங்கத்தை மீண்டும் வாங்க முயன்றான். இதுவே அவனது குற்றத்திற்கான இறுதி சாட்சி. 3ஆம் நாள் அரச சபை கூடியது. தெனாலிராமன் அரசரை பார்த்து கூறினார், அரசே, பூனை தங்கம் சாப்பிடவில்லை. பிறகு பொற்கொல்லனை நோக்கி, பூனை தங்கம் சாப்பிட்டிருந்தால் உடனே நீ ஏன் அரசரிடம் சொல்லவில்லை? பூனை அமைதியாக இருந்தபோது நீ ஏன் இவ்வளவு பதட்டமாக இருந்தாய்? பொற்கொல்லனிடம் இவை எதற்கும் பதில் இல்லை. சூரியநாராயணன் உணர்ந்து கொண்டான். அரசரின் காலில் விழுந்தான். மன்னிக்கவும் அரசே, நான் தான் தங்கத்தை திருடினேன். பூனை குற்றமற்றது. திருடிய தங்கம் மீட்கப்பட்டது. நீதி நிலைநிறுத்தப்பட்டது. தெனாலிராமன் எவ்வாறு கண்டுபிடித்தார்? ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? தெனாலிராமன் ஆரம்பத்திலிருந்தே பொற்கொல்லனின் கதையை நம்பவில்லை. ஒரு பூனை தங்கத்தை சாப்பிடும் என்பதே அதிசயமானதல்லவா? அது பொது அறிவிற்கே எதிரானது. ஆனால் தெனாலிராமன் மற்றொரு முக்கியமான உண்மையையும் அறிந்திருந்தார். பொய்யை உடனே கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. பொய் சொல்பவனையே தன் பொய்யை வெளிக்கொணர செய்ய வேண்டும். அதனால்தான் அவர் 3 நாட்கள் கேட்டார். அந்த 3 நாட்களும் அவர் பூனையை கவனிக்கவில்லை. அவர் கவனித்தது பொற்கொல்லனை. பூனை தெனாலிராமன் வீட்டில் நிம்மதியாக வாழ்ந்தது. நன்றாக சாப்பிட்டது, விளையாடியது, அமைதியாக உறங்கியது. எந்த வலியும் இல்லை, எந்த நோயும் இல்லை. ஆனால் பொற்கொல்லனின் நிலை அப்படி இல்லை. அவனுக்கு தூக்கமில்லை, ஒரு இடத்தில் அமர முடியவில்லை. அவனது மனதை பயம் நிரப்பிக் கொண்டிருந்தது. அப்போது தெனாலிராமன் தெளிவாக புரிந்து கொண்டார். குற்றமற்றவன் அமைதியாக இருப்பான். குற்றம் செய்தவன் ஒரு நொடியும் அமைதியாக இருக்க முடியாது. இறுதியில் அவனது பொய் தானாகவே சரிந்தது. உண்மை யாரும் தள்ளாமலேயே வெளியே வந்தது. இவ்வாறு தெனாலிராமன் பூனை குற்றமற்றது என்றும் பொற்கொல்லன் குற்றவாளி என்றும் நிரூபித்தார். வலிமையால் அல்ல, அறிவால், பொறுமையால் மற்றும் கூர்மையான கவனத்தால். இந்த கதையின் நீதி என்ன? பேராசை பொய்க்கு வழிவகுக்கும். பொய் பயத்தை உருவாக்கும். உண்மை எப்போதும் வெளிச்சத்திற்கு வரும். திருடிய தங்கத்தை விட தூய மனசாட்சியே உண்மையான செல்வம். நன்றி நண்பர்களே. அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம். 3 பொம்மைகள். வணக்கம் என் அன்பு நண்பர்களே, உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா? 3 பொருட்கள் ஒரே மாதிரி தோன்றினால், ஒரே மாதிரி ஒலித்தால், ஒரே எடை இருந்தால் அவை உண்மையிலேயே சமமா? அவை உண்மையிலேயே சமமானதா அல்லது உண்மையான வித்தியாசம் கண்களுக்கு தெரியாத இடத்தில் மறைந்திருக்கிறதா? இன்றைய கதை பொம்மைகள் பற்றியதல்ல. இது மனிதர்களை பற்றியது. இது ஞானத்தை பற்றியது. மற்றும் ஒரு எளிய சோதனை எப்படி முழு அரசவையையும் மௌனமாக்கியது என்பதை கூறும் கதை. நெடுங்காலத்திற்கு முன் விஜயநகரத்தின் மகத்தான பேரரசை பெரும் வீரனும் ஞானியுமான கிருஷ்ணதேவராயர் ஆட்சி செய்தார். அவரது பேரரசு போரில் வலிமையானது, வர்த்தகத்தில் செழிப்பானது. ஆனால் அதைவிட பெரிய புகழை பெற்றது கலைக்கும் அறிவுக்குமான அளித்த மதிப்பால்தான். ஆனால் அதைவிட பெரிய புகழை பெற்றது கலைக்கும் அறிவுக்கும் அளித்த மதிப்பால்தான். அவரது அரசவையில் கவிஞர்கள், புலவர்கள், இசைக்கலைஞர்கள், தத்துவ ஞானிகள் அனைவரும் இருந்தனர். அவர்களில் ஒருவன் அமைதியாக இருந்தாலும் ஒளிவீசும் அறிவுடையவன். அவன்தான் தெனாலிராமன். ஒரு நாள் காலை அரண்மனை வித்தியாசமான உற்சாகத்தில் இருந்தது. தூர நாட்டிலிருந்து ஒரு தூதர் வந்திருந்தார். அவர் பளபளக்கும் பட்டாடையில் வந்தார். அவருக்கு பின்னால் பணியாளர்கள் ஒரு அலங்கார மரப்பெட்டியை சுமந்து வந்தனர். அவர் மன்னருக்கு வணக்கம் கூறினார். மகாராஜா, உங்கள் அரசவையின் ஞானம் பற்றி எங்கள் அரசர் கேள்விப்பட்டுள்ளார். அவர் ஒரு பரிசையும்
ஒரு சவாலும் உங்களுக்காக அனுப்பியுள்ளார் என்றார். அரசவையில் ஒரே சலசலப்பு. என்னது, சவாலா? கிருஷ்ணதேவராயர் அமைதியாக சிரித்தார். பரிசுகளையும் சவால்களையும் வரவேற்கிறோம், தயவு செய்து தொடருங்கள் என்றார். இப்போது பெட்டி திறக்கப்பட்டது. அதன் உள்ளே 3 அற்புதமான பொம்மைகள், தங்கத்தால் செய்யப்பட்டவை, மணிகளால் அலங்கரிக்கப்பட்டவை, அழகாக செதுக்கப்பட்டவை. ஒவ்வொன்றும் சுமார் 1 அடி உயரம். ஆனால் அதிசயம் என்னவென்றால் அவை முற்றிலும் ஒரே மாதிரி தோற்றமளித்தன. ஒரே உயரம், ஒரே எடை, ஒரே வடிவம், ஒரே மாதிரியான வேலைப்பாடு. கூர்ந்த பார்வை கொண்டவர்களால் கூட வேறுபாடுகளை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கான வேலைப்பாடு. தூதர் மீண்டும் கூறினார், இவை ஒரே மாதிரி தோன்றினாலும் சமமல்ல. ஒன்று உயர்ந்த ஞானத்தை குறிக்கிறது, ஒன்று சாதாரணமாக இருப்பதை குறிக்கிறது, ஒன்று மிக குறைந்த அறிவை குறிக்கிறது என்றார். அரசவை எங்கும் அமைதி நிலவியது. மன்னரே என்று அவர் மேலும் தொடர்ந்தார், இவற்றை சேதப்படுத்தாமல் எது எது என்று கண்டுபிடிக்கவும், அதுதான் உங்களுக்காக எங்கள் மன்னர் கொடுத்தனுப்பிய சவால் என்று கூறினார். முதல்வர் கவனமாக பார்த்தார். ஒலிக்கு எதிராக பிடித்தார், அளந்தார், எதுவும் இல்லை. நகைக்காரர் தங்கத்தை சோதித்தார். சிற்பி வடிவத்தை ஆய்வு செய்தார். புலவர்கள் எழுத்துக்கள் உள்ளதா என்று பார்த்தனர், எடை பார்த்தனர், சிறிது தட்டி பார்த்தனர், நிழலையும் அளந்தனர். மணி நேரங்கள் கடந்து போனது. பொம்மைகள் எதையும் வெளிப்படுத்தவில்லை. தூதர் அமைதியாக சிரித்துக் கொண்டிருந்தார். மகத்தான விஜயநகர அரசவையே குழப்பத்தில் ஆழ்ந்திருந்தது. இப்போது அரங்கின் பின்புறத்திலிருந்து ஒரு அமைதியான குரல் ஒலித்தது. மன்னரே, நான் முயற்சி செய்யலாமா என்றார். அவர்தான் தெனாலிராமன். சிலர் பெருமூச்சு விட்டனர். ஆனால் மன்னரோ தலையசைத்தார். முயற்சி செய் தெனாலி என்றார். அவர் பொம்மைகளிடம் சென்றார். மற்றவர்களைப் போல அளவிடவில்லை. அவர் வெறுமனே ஆழமாக அமைதியாக கவனித்தார். பிறகு அவர் ஒரு விஷயம் கவனித்தார். சிறிய துளைகள் ஒவ்வொரு காதிலும் ஒவ்வொரு வாயிலும் இருந்தது. அவர் ஒரு மெல்லிய கம்பி கேட்டார். முதல் பொம்மை காதில் கம்பியை நுழைத்தார். கம்பி நேராக வாயிலிருந்து வெளியே வந்தது. அரசவையில் அதிர்ச்சி. இரண்டாவது பொம்மை காதில் கம்பியை நுழைத்தார். இந்த முறை மற்ற காதிலிருந்து வெளியே வந்தது. மூன்றாவது பொம்மை கம்பி உள்ளே சென்றது, ஆனால் வெளியே வரவே இல்லை. அதை சாய்த்தபோது கம்பி உள்ளே விழுந்து ஒளி எழுந்தது. ரகசியம் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டது என்றார் தெனாலி. முதல் பொம்மையை உயர்த்தினார். இது கேட்பதை உடனே சொல்லிவிடுபவர்களை குறிக்கிறது. காதில் வந்தது வாயில் வெளியேறும். ரகசியம் காக்க முடியாது, வதந்தி பரப்புவார்கள். இது குறைந்த அறிவு. இரண்டாவது பொம்மை கேட்கிறார்கள், ஆனால் உண்மையில் கவனிப்பதில்லை. ஒரு காதில் வந்து மற்ற காதில் போய்விடுகிறது. அறிவு நிலையாக இவர்களிடம் இருக்காது. இது சாதாரண பொம்மை என்றார். மூன்றாவது பொம்மை, இது உயர்ந்த ஞானம். கேட்பது உள்ளேயே தங்கும். அறிவை சிந்திப்பார்கள், ரகசியம் காப்பார்கள். எப்போது பேச வேண்டும், எப்போது மௌனமாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்து வைத்திருப்பார்கள் என்றார். அரசவை முழுவதும் ஆரவாரமும் கைத்தட்டலும் நிரம்பி வழிந்தது. இந்த கதை பொம்மைகள் பற்றியது அல்ல, நம்மை பற்றியது. இன்றைய உலகில் தகவல் வேகமாக பரவுகிறது. வதந்திகள் உண்மையை விட வேகமாக செல்கின்றன. உங்களிடம் ஒரு கேள்வி. நீங்கள் எந்த பொம்மை? முதல் பொம்மையா? சிந்திக்காமல் பகிர்பவரா? இரண்டாவது பொம்மையா? கேட்டு மறந்து விடுபவரா? அல்லது மூன்றாவது பொம்மையா? ஆழமாக கேட்டு சிந்தித்து
புத்திசாலித்தனமாக பேசுபவரா? கேட்பதென்பது சக்தி. நம்பகத்தன்மை அரிது. அரிதானவைதான் மதிப்புடையது என்றார். தெனாலிராமன் ஒரு புதிரை மட்டும் தீர்க்கவில்லை, மனிதர்களுக்கான கண்ணாடியையே காட்டினார். மிகப்பெரிய ஞானம் சத்தமாக இருப்பதில்லை, அது சிந்தனையுடன் இருக்கும், அது கட்டுப்பாட்டுடன் இருக்கும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் எவ்வளவு பேசுகிறீர்கள் என்பதில் அறிவு இல்லை, நீங்கள் எவ்வளவு புரிந்து கொள்கிறீர்கள் என்பதில்தான் உள்ளது. சில நேரங்களில் அறையில் மிகவும் புத்திசாலியானவர்கள் அதிகமாக கேட்பவராகத்தான் இருப்பார்கள். இந்த வாரம் 3வது பொம்மையாக இருங்கள். அதிகம் கேளுங்கள், குறைவாக பேசுங்கள், ஆழமாக சிந்தியுங்கள். உங்கள் மரியாதை, உறவுகள், தாக்கம் வளர்வதை பாருங்கள். ஏனெனில் ஞானம் எல்லாவற்றையும் அறிதல் அல்ல, முக்கியமானவற்றை மட்டும் அறிதல்தான் ஞானம்.